சார் யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாங்கன்னா சார் மக்கள் நலன் பெற முடியும். மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இப்படி தொடர்ந்து சண்டையிட்டுக் கொள்வதில் பெரிதும் பாதிக்கப்படுவது தமிழர்கள் தானே சார். யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாங்க சார் தமிழக மக்களுக்கான. இது தமிழ்நாடு அரசா பிஜேபி அரசா என்கிற அடிப்படையிலே அணுகக்கூடிய பிரச்சனை அல்ல. மொழிக் கொள்கை தொடர்பாக மத்திய ஒன்றிய அரசு எத்தகைய அணுகுமுறையை கொண்டிருக்கிறது என்பதை தேசிய அளவில் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனை. இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் அந்த மாநிலங்களில் இந்தியை மட்டும்தான் படிக்கிறார்கள், 3 மொழியை படிக்கவில்லை. இது உலகறிந்த உண்மை. ஆங்கிலம் கூட அவர்கள் கற்றுத்தருகிறார்களா என்ற கேள்வி எழுகிறது. வட இந்திய மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய அமைச்சர்கள் ஆங்கிலத்தை பேசுவதும் இல்லை, ஆங்கிலத்தில் நாம் பேசினால் அவர்கள் புரிந்து கொள்வதும் இல்லை. அப்படித்தான் பெரும்பான்மையான அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அது குறை என்று சொல்லவில்லை. ஆங்கிலத்தை அவர்கள் இன்னொரு மொழியாக கற்கவில்லை என்பதுதான் வெளிப்படுகிறது. ஆகவே ஒரு மொழி கொள்கையை இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் வைத்திருக்கக்கூடிய இவர்கள் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களில் 3 மொழியை கற்க வேண்டும் என்று சொல்லுவதற்கு, 3 மொழியை கற்று இவர்கள் பாண்டித்தியம் பெறட்டும், மொழித்திறன் பெற்றவர்களாக இருக்கட்டும், அறிவாளிகளாக வளரட்டும் என்பதற்காக அல்ல, அவர்களின் தாய்மொழியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். அதைவிட முக்கியமாக ஒரே தேசம் ஒரே மொழி என்கிற அவர்களின் RSS அஜெண்டாவை நிறைவேற்றுவதுதான் அவர்களின் நோக்கமாக இருக்கிறது. ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் என்பதை எப்படி நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதோ அதே போல ஒரே தேசம் ஒரே மொழி என்பதையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் என்பதும் ஏற்புடையதல்ல, ஒரே நாடு ஒரே மொழி என்பதும் ஏற்புடையதல்ல. அது அவர்களின் ஆதிக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த ஆதிக்கத்தை நாம் எதிர்க்கிறோம். இந்தியை யார் வேண்டுமானாலும் படிக்கட்டும், யார் வேண்டுமானாலும் சொல்லித்தரட்டும், அதை யாரும் தடுக்கவில்லை. எத்தனையோ கேந்திரிய வித்யாலயாக்கள் இங்கே இருக்கின்றன. அதே போல CBSE பள்ளிகள் இருக்கின்றன. அவற்றிலெல்லாம் இந்தி சொல்லித்தரப்படுகிறது. யாரும் போய் அதை தடுக்கவில்லை, எதிர்க்கவில்லை, மோதலில் ஈடுபடவில்லை, வன்முறையில் ஈடுபடவில்லை. இந்தி பிரச்சார சபா சென்னையிலே இருக்கிறது. அது தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. யாரும் அதை எதிர்க்கவில்லை. ஆனால் அரசு ஒரே தேசம் ஒரே மொழி என்கிற கொள்கையை நடைமுறைப்படுத்த முயற்சிப்பதை எதிர்க்கிறோம்.